ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்டிஆர் 49 படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் 49 இந்த ஒரு படத்துக்கான குட்டி அனௌன்ஸ்மெண்ட் டீம் கொடுக்கவும் இருப்பாங்க. எஸ்டிஆர், வெற்றிமாறன் அண்ட் ஒரு படத்தை யார் ப்ரொடியூஸும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குட்டி கிளிம்ஸ் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கிளிம்ஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சோஷியல் மீடியா இருக்கவும் செஞ்சு. அண்ட் இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோக்காண்டி தான். இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ எப்போ ரிலீஸும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாதங்களாக நம்மளாம் கேட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு 10 நாளில் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதம் எண்ட் அப்படின்னா அடுத்த மாதம்லாம் வந்துடும் நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு 10 நாளையும் வரலன்னா இந்த மாதம் எண்டு அப்படின்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து கொடுக்கவும் செய்வாங்க. அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ டீம் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக ஷூட்டிங்கே வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், வட சென்னை அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே தான் எஸ்டிஆர் 49 இருக்கும் வந்து போகுது. ஸோ அதனால இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. அண்ட் இந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சிலம்பரசன் டிஆர் அவரோட அடுத்தடுத்த படங்களை ஆரம்பிக்கவே செய்வார். எஸ்டிஆர் 40 அண்ட் எஸ்டிஆர் 41 அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் டைரக்டர் கூட ஒரு படம் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு படங்கள்லாம் நம்ம எஸ்டிஆர் ஆரம்பிக்கவே செய்வார். எஸ்டிஆர் வந்து புரிஞ்சிக்க முடியல. அவரோட பர்த்டே ஷா அவர் டோட்டலாக 3 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த 3 படங்களில் எஸ்டிஆர் 49 வந்து பார்க்கிங் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறா இருந்துச்சு. பட் ஒரு சில பிரச்சனைகள் அண்ட் அவருக்கு ஸ்கிரிப்டில் இருந்து ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த ஒரு டேரக்டர் வந்து ஒதுக்கி வந்து வச்சிட்டாரு. இப்போ வந்து வெற்றிமாறன் கூட படம் வந்து பண்ணுறாரு. சரி, ஓகே, உடனே ஷூட்டிங் வந்து போகலாம், அதையே நம்ம எஸ்டிஆர் வந்து பண்ணுறோமா இல்லை. பட் ஆனால் இடையில கொஞ்ச நாள் வந்து ப்ரொடியூசர்னால இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ரொடியூசர் இஷ்யூ ஓகே வந்து ஆயிடுச்சு. பட் ஏன் இன்னும் ஷூட்டிங் வந்து போக வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா சத்தியமாக அது தெரியல. நிறைய ரூமர் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துருக்கு. அதை பற்றி நான் வந்து பேசணும் வரல. பட் நம்ம சிலம்பரசன் டிஆர் நினச்சாருன்னா அவர் வந்து ஷூட்டிங் தொடர்ந்து போய் நிறைய படங்கள் பண்ணவும் செய்யலாம். இப்போ வந்து அவரோட முன்னாடி அவருக்கு அப்புறம் ஆரம்பிச்ச எவ்வளோ ஸ்டார்ஸ் இப்போ நம்ம எஸ்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் நினச்சா தொடர்ந்து படங்கள் வந்து பண்ணலாம். பட் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னா தெரியல. தக் லைஃப்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனில் போய் பெருசு வந்து பேசினாரு. டேரக்டர் ஒழுங்காக பண்ணாங்கன்னா நான்லாம் கரெக்டாக ஷூட்டிங் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆச்சுன்னே சொல்லி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.